தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது. இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணி மாதிரி அந்த இருவரும் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக தான். ஆகவே அந்த அடிப்படையில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக தலைமையில் தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். வாக்கு வங்கி அவர்களிடம் தான் இருக்கு. நம்ம வாட்டுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒண்ணு பண்ணி சிண்டு முடிஞ்சு விட்டு கெடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த வாய்ப்பும் போயிருமே என்பதை தெரிஞ்சு தெளிவா கணக்கு போட்டு தான் சொல்றார். ரொம்ப சரியா சொன்னீங்க. அது கடைசியா சொன்ன லைன் என்ன சொன்னது? இது என்ன கேள்வி உங்க டிடிவி தினகரன் அவர்களை அதுக்கு முன்னாடி, அதாவது என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம், அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற லாஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் உறுதியாக சொன்னீங்க. கரெக்ட். அதுக்கு முந்தின பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார், இனிமேல் அவரை மீண்டும் எப்படி அழைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இல்லையா? இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு? தலைமை அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி, கூட்டணிக்கு தலைமை அவர் தான். அப்போ முடிவெடுக்க வேண்டியது யார்? கூட்டணியில் யார் இருக்கணும் இருக்க வேணாங்கிற முடிவை யார் எடுக்கணும் சார்? அந்த முடிவை அப்புறம் முடிவெடுத்துக்கிறோம் சார். அது பாஜக அதிமுக தெளிவா முடிவெடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான். நீங்க பீகார்ல எப்படி நடந்துச்சு? 20 வருஷமா முதலமைச்சராக இருந்த ஐயா நிதிஷ்குமார் தலைமையில தானே என்டிஏ நடந்துச்சு. அதே தான் இங்கேயும். ஆகையினால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இது அப்படிலாம் இது பண்ண முடியாது. அந்த மாநில கட்சி தான். இல்லை சார், இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் போய், அல்லது இப்போ வேற எந்த கூட்டணியும் இல்லை, அதனால திமுக கூட்டணி வச்சுப்போம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கிட்ட இந்த புதிய கட்சி உங்கள் கூட்டணிக்கு வருகிறதா அப்படின்னு கேட்டால், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேற ஒரு கட்சி அதை பற்றி எந்த கருத்தை சொல்லுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் முடிவெடுப்பாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் சார். இங்கே பாஜக அவங்களே சொல்றாங்க முடிவெடுக்கிறாங்க இல்லையா? அந்த முடிவையும் பாஜக எடுக்குமா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கவனமாக கூட்டணி அமைப்பதில் மட்டும் தெளிவாக இருக்கிறார். சரி, 85,000 பேர் தமிழ்ல பெயிலா போயிருக்கிறாங்க. எதுல? உடற்கல்வி ஆசிரியர் தேர்வில் 2.5 லட்சம் பேரு. அந்த துறையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிச்சிட்டு சாகுறாங்க. அக்னீஸ்வரன், அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் எப்ப ரெக்ரூட் ஆனாங்க? என்ன அடிப்படையில் ரெக்ரூட் ஆனாங்க? அரசு சொல்ல. ஏன் இப்ப தேர்வு எழுத வேண்டி இருந்துச்சு? இல்ல சார், இல்ல ஏன் இப்ப தேர்வு எழுத வேண்டியது? நீங்க வேற ஒரு விவாதத்தை எடுத்தீங்க. இல்ல இப்ப அந்த ஆசிரியர்கள் ஏன் தமிழ் தேர்வு இப்ப எழுத வேண்டி இருந்துச்சு? நான் என்னன்னா அக்னீஸ்வரன் சொல்லுங்களேன். புரியல சார். ஏன் எழுத வேண்டியதுன்னு கேள்வி இல்ல. ஏன் இருந்துச்சுன்னா 85,000 பேர் எந்த ஆட்சியில பெயிலா போனாங்கன்றதான் கேள்வி.